ஸோ வாட் இஸ் இந்தியா அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஆங்கிரி சிட்டிசனாக இருக்கீங்கன்னா இந்தியான்றது ஒன்றுமே கிடையாதுங்க. கேஸ்ட் இஸ் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். பேட்ரியார்கி இஸ் இந்தியான்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. பட் வாட் வி ஆஸ்பயர் டு, இந்த எல்லா வாய்ஸ் இருக்குல்ல, இதோட இன்டெரக்ட் வாய்ஸ் என்ன? இந்தியா யூனிட்டியாக இருக்கணும், அப்படி இல்லை இப்படி இருக்குன்னு சொல்கிறோமா? ஸோ நம்மளோட ஆஸ்பிரேஷன் வந்து இந்தியா மஸ்ட் பி யூனிட்டியா. ஸோ யூனிட்டி இஸ் இந்தியான்னு சொல்ல ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லாதனால கேஸ்ட் இஸ் இந்தியா, பேட்ரியார்கி சொல்கிறோமா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் எப்போல்லாம் யூனிட் இருந்திருக்கு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணலாம். 2024க்கும் 1940க்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. பிரிட்டனில் இந்த டைமில் 2024 எந்த கவர்மெண்ட் ரூல் பண்ணுது? லேபர் கவர்மெண்ட்டா? எந்த கவர்மெண்ட்டை தூக்கிட்டு கன்சர்வேட்டிவ் பார்ட்டியா? ஸோ சேம் சிச்சுவேஷன் 1940s. மாடர்ன் இந்தியா நான் படிச்சிருப்போம்ல, அதில் 1945 நான் இருக்கா. 1945 யூகேல வந்து ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடக்கும். அதில் முதல் முறையாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இருக்குல்ல, பயங்கரமான தோல்வி. அந்த டைமில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட சம லீடர் யார்? வின்ஸ்டன் சர்ச்சில். எஸ், ஸோ அவரே தூக்குறாரு. ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை தூக்கிட்டு மக்கள் யார் ஆட்சி கொண்டு வராங்க? லேபர் பார்ட்டியை கொண்டு வராங்க. அதோட ஹெட் தான் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? கிளெமெண்ட் அட்லி. ஸோ 1940 சிச்சுவேஷன் யூகேல என்ன இருந்ததோ அதே மாதிரி சிச்சுவேஷன் இப்போ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து தூக்கிட்டு லேபர் கவர்மெண்ட் வந்திருக்கா. ஓகே, இப்போ இதை விட்டுருங்க, இங்கே வந்துருங்க. 1940s ஈவன் வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஏன் தோத்துச்சு? அதோட ஹிஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம். என்ன சொல்ல போனால் பிரிட்டிஷோட ஹிஸ்ட்ரியில் 1945 சிச்சுவேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, பிரிட்டிஷோட எண்டு கேம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு கேட்டால் 1940s. அதுக்கு என்ன ரீசன்? வின்ஸ்டன் சர்ச்சிலே தோக்கடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு என்ன மெயின் பர்பஸ்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வேர்ல்டு வார் 2. இந்த வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தோட கால்வாசி பகுதியை ரூல் பண்ணுறது யாரு? பிரிட்டன் தானே. எஸ், ஸோ அவ்வளோ பெரிய காலனைசேஷனை உருவாக்கின ஒரு கண்ட்ரி வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுது. என்ன ரீசன்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு கண்ட்ரி எப்போ வாருக்குள்ளே போகுதோ ஃபினான்ஷியலி செம வீக் ஆகிடுமா. ஸோ பிரிட்டனில் வந்து எக்கனாமிக்கலி செம கிரைசிஸ். ஸோ பணக்கார நாடு சொல்லப்படுற பிரிட்டன் வந்து முதல் முறையாக USA இவங்க கிட்ட கடன் வாங்க ஆரம்பிக்குது. ஸோ சன் இஸ் டிப்பிங் இன் பிரிட்டன். அதாவது பிரிட்டிஷோட தேசிய கடன் வந்து ரொம்ப அதிகமாகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப வீக் ஆகுது. ஸோ இந்த சிச்சுவேஷனை கெய்ன்ஸ் வந்து ஒரே வார்த்தையில சொல்றாரு, ஃபினான்ஷியல் டங்க் இருக்கு. அதாவது வார் டைம்ல காசு சுத்தமாக இல்லாமல் வேறு வழி இல்லாமல் நிறைய இடத்துல பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் ஆகுறாங்க, வெளியே வராங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட்டுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ஈவன் வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தாலும் கூட அவரை தூக்கிட்டு லேபர் கவர்மெண்ட்டை ஆட்சி கொண்டு வராங்க. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. எப்போ பிரிட்டன் வந்து முதல் முறையாக யூஎஸ்ஏ கடை வாங்கிச்சோ இப்போ வந்து பிரிட்டனோட எண்ட் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைம்ல இருந்தால் யூஎஸ்ஏ கிரேட் புறம் மாறுது. ஸோ யூஎஸ்ஏ வந்து ஒரு கிரேட் புறம் மாறினதுக்கு காரணம் வந்து பிரிட்டனோட வீக்னஸ், ஃபினான்ஷியலி வீக்னஸ். அதனால தான் இப்போ வரைக்குமே யூஎஸ்ஏக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்னா பிடிக்கும். எல்லா கண்ட்ரிக்கும் காசு ஹெல்ப் பண்ணும். காசு தரத்தின் வழியாக இப்போ அவனோட எம்பையரை வந்து பெருசாக்கிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்தோட கால் பகுதியை ரூல் பண்ணிட்டு இருக்க பிரிட்டன் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆச்சுல. அதுக்கு மெயின் ரீசன் வார், அது வழியாக உருவான டெப்ட், இது ஒரு ரீசன். அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியாவோட யூனிட்டி. இது வரைக்கும் இந்தியா பார்க்காத ஒரு யூனிட்டி வந்து 1940s ஒரு யூனிட்டி உருவாக்குச்சு. அதுக்கு என்ன ரீசன்? INA ட்ரையல். யூகே பண்ண ஒரு பெரிய தப்புல இது ஒரு தப்பு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே மாடர்ன் இந்தியா படிச்சவங்களுக்கு தெரியும். பட் நான் அகைன் சொல்றேன், இந்த ஈவெண்ட்ல இந்தியாவோட யூனிட்டி அதிகமாச்சு. பட் இந்த ட்ரையலுக்கு முன்னாடி இந்தியாவோட யூனிட்டி எப்படி இருந்துச்சு? எப்படி 1945-46 யூகேல ஜெனரல் எலெக்ஷனோ சேம் லைக் தட் இந்தியாவில் ஜெனரல் எலெக்ஷன் 1945-46. ஆல்மோஸ்ட் ரிசல்ட் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். காங்கிரஸ் தான் ஜெயிக்குது, இது ஓகே. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், தி ட்ராமாட்டிக் ரைஸ் ஆஃப் முஸ்லீம் லீக். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முஸ்லீம் லீக்கு முஸ்லீம் மக்கள் பயங்கரமான சப்போர்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அந்த எலெக்ஷன்ல 75% ஆஃப் முஸ்லீம் யாருக்கு போகுது? முஸ்லீம் லீக் மட்டுமே போகுது. கம்பேர் பண்ண முடியுதா? சரி, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எலெக்ஷன்லையும் முஸ்லீம் லீக்கு முஸ்லீம் மக்கள் சப்போர்ட் பண்ணது ஜஸ்ட் 5% தான். இந்தியாவில் ஒரு 100 முஸ்லீம் இருக்காங்கன்னா ஒரு 5 பேர் மட்டும் தான் முஸ்லீம் ஓட்டு போட்டாங்க. பட் 1945 அந்த டைம்லலாம் 75% முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீம் லீக் பக்கம் போயிட்டாங்க. அப்படின்னு அர்த்தம், காங்கிரஸ் சொல்ற யூனிட்டி இந்தியா மேலே எங்களுக்கு விருப்பம் இல்லை, முஸ்லீம்ஸ் எங்களுக்கு தனி கண்ட்ரி தேவையா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்தியன் மக்கள் வந்து ரிலீஜியஸ் பேஸ்ட் வந்து பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1945 எலெக்ஷன் எதை சொல்லுது? இந்தியாவில் ரிலீஜியஸ் பேஸ்ட் டிவிஷன் வந்து செம ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. தனி கண்ட்ரி கேட்குற அளவுக்கு செம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு கண்ட்ரியை உருவாக்குறதுக்கு யூனிட்டி முக்கியம் கிடையாது, ரிலிஜன் தான் முக்கியம். ஸோ முஸ்லீம் ரிலிஜன் இருக்குன்னா அது ஒரு கண்ட்ரி பாகிஸ்தான், ஹிந்து இருக்குன்னா இந்தியா இருந்தது. ஸோ அந்த டைமில் காங்கிரஸோட பயங்கரமான விஷயமான பியூரலிஸ்டிக் இந்தியா சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் உள்ளடக்கிய இந்தியா, அதில் வந்து பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட். 1945 எலெக்ஷன் ஈவன் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலும் முஸ்லீம் சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் INA ட்ரையல் இருக்குல்ல, இந்த ஈவெண்ட் வந்து அகைன் ரிலீஜியஸ் டிவிஷனாக இருக்கிற மக்களை வந்து ஒன்று சேர்க்குது. சுபாஷ் சந்திர போஸோட இந்தியன் நேஷனல் ஆர்மியோட மெயின் எய்ம் என்ன? சலோ டெல்லியா? டெல்லிக்கு போகணுமா? டெல்லிக்கு போயிட்டு ரெட் ஃபோர்ட்டில் இந்தியாவோட ஃபிளாகை ஹாய்ஸ்ட் பண்ணணும், இதான் உங்களுக்கு எய்ம். பட் என்னாச்சு? இந்தியன் நேஷனல் ஆர்மியோட சோல்ஜர்ஸை யார் பிடிக்கிறா? பிரிட்டன் பிடிக்கிறாங்களா? பிடிச்சிட்டு பிரிட்டன் வந்து ஒரு கால்குலேஷன் போடுது, ரொம்ப சிம்பிள். வேர்ல்டு வார் 2ல வந்து பிரிட்டன் ஜெயிச்சிட்டாங்க. பட் ஜெயிச்சிருந்தாலும் ஃபினான்ஷியலி செமவிக், ஃபினான்ஷியலி பொலிட்டிக்கலி செமவிக் குளோபல் லெவலில். இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்தியாவில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பிரிட்டன் கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்குது, அந்த கவர்மெண்ட் எதிர்த்து மக்கள் எங்கே வராங்க? ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போராடுறாங்க. விச் மீன்ஸ் மக்களுக்கு வந்து பயம் போயிடுச்சு. இந்த பயத்தை மறுபடியும் இன்ஸ்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக இந்த INA பயன்படுத்திக்கலாம். ஸோ INA சோல்ஜர்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, கேப்டன் இருக்காங்க, லெஃப்டினன்ட் இருக்காங்க,
1600 பேர் நினைக்கிறேன். ஸோ ஐஎன்ஏல மட்டுமே சுபாஷ் சந்திர போஸில் மட்டுமே 1600 பேர். இந்த எல்லா சோல்ஜர்ஸையும் விசாரிச்சு எங்கே விசாரிக்க போகிறாங்க? ரெட் ஃபோர்ட்டில் விசாரிச்சு இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இந்த எல்லா சோல்ஜர்ஸோட மெயின் எய்ம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இம்பீரியலிஸ்டிக் கவர்மெண்ட்டை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இருக்கிறதுலே ஒரு பெரிய தப்பு இது. ஸோ இவங்க பண்ணது வந்து ஒரு சீரியஸ் கிரைம் அப்படின்ற டெஃபினேஷனில் ஒரு பெரிய ஒரு ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் தரதுக்கான பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான லீகல் ப்ராசஸ் வந்து ரெட் ஃபோர்ட்டில் நடக்குது. லீகல் ப்ராசஸ்னா புரியுதா? இந்த கோர்ட் ப்ரொசீஜர் இருக்குல்ல, தப்புனவங்களை நிற்க வச்சு ஜட்ஜி வந்து தானே கொடுப்பாங்களே. கம்பேர் பண்ணோம்னா பகத்சிங் ட்ரையல் இருக்குல்ல, ஸோ அந்த ட்ரையல் எப்படி நடந்துச்சோ சேம் லைக் தட். ஸோ ஐஎன்ஏ சோல்ஜர்ஸை வந்து ட்ரையல் பண்ண போகிறாங்க, விசாரிச்சு ஒரு ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் தர போகிறாங்க. அந்த ட்ரையலில் வந்து 1600 சோல்ஜர்ஸையும் அங்கே நிற்க வைக்க முடியாதுல்ல. என்ன பண்ணுறாங்க? 3 முக்கியமான சோல்ஜர்ஸ். ஒருத்தர் வந்து நவாஸ் கான், இவர் வந்து கேப்டன். இன்னொருத்தர் வந்து குருபக்ஷ் சிங், இவர் வந்து லெப்டினன்ட். இன்னொருத்தர் வந்து சாகல், இவர் கேப்டன். இவர் யாரு? இவர் முஸ்லீம், இவர் ஹிந்து, இவர் சிக்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியாவோட மெஜாரிட்டி பாப்புலேஷன் இந்த 3 பேர் தான். ஸோ நேரு என்ன பாயிண்ட் சொல்கிறாருன்னா, இந்த 3 பேரை வந்து தீர்ப்பு கொடுத்து பனிஷ் பண்ண போறீங்களா, இது வந்து இந்த 3 பேருக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவோட ஒட்டுமொத்த பாப்புலேஷனுக்கும் இந்த தீர்ப்பு தர்ற மாதிரி. ஸோ ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவு பண்ணுதுன்னா, இந்த லீகல் ப்ரொசீஜரில் பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து நம்ம என்ன பண்ணலாம்? கேஸ் வாதாடலாம். ஐஎன்ஏ சோல்ஜர்ஸை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி வந்து காங்கிரஸ் கமிட்டி போடுறாங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் கமிட்டியில் நேரு வந்து வாதாட போகிறார். லாஸ்ட் 25 இயர்ஸாக லா ப்ராக்டிஸ் பண்ணாத நேரு வந்து இந்த ஐஎன்ஏ சிச்சுவேஷனுக்காக மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான இஷ்யூ தானே. ஸோ மக்களுக்கு வந்து ஐஎன்ஏ சோல்ஜர்ஸை ட்ரையல் பண்ணுறான்னு சொல்கிறத விட 3 முக்கியமான கம்யூனிட்டியோட ஆஃபீஸர்ஸை ட்ரையல் பண்ணுறாங்க. ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ரெட் ஃபோர்ட்டை சுற்றி வந்துட்டாங்க. மக்களோட டிமாண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து ஐஎன்ஏ சோல்ஜர்ஸை தேச துரோகின்னு சொல்லிட்டு முத்திரை கொடுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆக்சுவலாக அவங்க தான் இந்தியாவோட ஹீரோஸ். எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும், அவங்கள விடுதலை பண்ணுங்க அப்படின்னு ஹிந்து, முஸ்லீம்ஸ், சிக்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு சைடில் பார்ட்டிஷன் இஷ்யூ, இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் இஷ்யூ வந்து செம ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது, இந்த ஐஎன்ஏ ட்ரையல் வந்து ஓரளவுக்கு அகெயின் முஸ்லீம் லீகையும் காங்கிரஸையும் ஒன்றா சேர்த்து போராடுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மக்கள் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணது கிடையாது. மக்களோட அந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்து இந்த சிம்பிளாக வச்சுக்கிட்டு ரொம்ப அதிகமாகுது. தே ஆர் பேட்ரியாட்ஸ் நாட் ட்ரைட்டர்ஸ் ஸ்லோகன்ஸ் நிறைய சொல்கிறாங்க. ஜெய் ஹிந்த் அப்படின்ற ஸ்லோகன் செம ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ ரெட் ஃபோர்ட்டில் நடக்கிற போராட்டம் வந்து மெட்ராஸில் இன்ஃப்ளூன்ஸ் ஆகுது. மெட்ராஸில் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, போலீஸ் ஃபயரிங் பண்ணுறாங்க, வயலன்ஸாக மாறுது. ஒரு 5 ப்ரொட்டஸ்டர்ஸ் இறந்து போகிறாங்க. அண்ட் ஆல்சோ சுபாஷ் சந்திர போஸோட நேட்டிவ் பிளேஸ் கல்கட்டாவில் இந்த போராட்டம் வந்து செம பீக் போகுது. 97 போராட்டக்காரர்களை வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இத்தனை பேர் அந்த வயலன்ஸ் ப்ரொடெஸ்ட்டில் வந்து சாகடிச்சும் மக்களுக்கு அந்த பயம் போகல. அந்த போராட்டம் வந்து அதிகமாகிட்டு தான் இருந்துச்சு. அந்த 3 பீப்புளை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்ற சிம்பிளாக என்ன மாறுதுன்னா, இந்தியாவை பிரிட்டன் கிட்ட இருந்து சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒன் வாய்ஸாக யூனிட்டியாக மக்கள் வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த யூனிட்டி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட பவருக்குள்ள இந்தியாவில் அது வீக் ஆகுது. அண்ட் இந்த ரிசல்ட் தான் என்ன பண்ணுறாங்க, பிப்ரவரி 1946 கிளெமெண்ட் அட்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்தியாவுக்கு கேபினெட் மிஷன் அனுப்புகிறோம். ஸோ இந்தியாவுக்கான ஒரு ஓன் கான்ஸ்டியூஷனை நீங்கள் உருவாக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ பிரிட்டிஷோட எண்டு கேம் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? குளோபல் லெவலில் 1/3 ஆஃப் தி பகுதியை வந்து ரூல் பண்ண பிரிட்டன் வந்து இந்தியாவோட யூனிட் இருக்குல்ல, அந்த சிங்கிள் யூனிட்டி வாய்ஸ் வந்து ஒரு பெரிய இம்பீரியலிஸ்டிக் பவரையே காலி பண்ணுறதுக்கு இது இன்எவிட்டபிளாக இருந்துச்சா? ஸோ ரெட் ஃபோர்ட் இஸ் தி சிம்பிள் ஆஃப் பீப்புள்ஸ் யூனிட்டி, டவுன்ஃபால் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர். ஸோ இந்தியன்ஸ் யூனிட்டியாக இருந்தால் எவ்வளோ பெரிய எம்பையரை வேணா என்ன பண்ணலாம், தூக்கி போட முடியும். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தூக்கி போடுறாங்க. இப்போ ரெட் ஃபோர்ட்டில் முதல் முறையாக நேரு வந்து இந்தியன் ஃபிளாக் வந்து ஹாய்ஸ் பண்ணுறாரு. ஸோ பிரிட்டிஷ் இல்லாத இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் முதல் முறையாக நேரு என்ன பண்ணுறாரு, ஃபிளாக் ஹாய்ஸ் பண்ணுறாரா. பட் இந்த ஃபிளாக் ஹாய்ஸ்டிங், இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளாக் ஹாய்ஸ்டிங்கில் இந்தியாவுக்கு பெரிய ஹாப்பினஸ்லாம் கிடையாது, சேட்னஸ் தான் அதிகம். என்ன ரீசன்? பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு மெயின் ரீசன் என்ன? டிவிஷன் அமாங் பீப்புளா த்ரூ ரிலீஜியஸ் லைன்ஸா. அதே டிவிஷன் பீப்புள் வந்து ஒன்றா சேரும்போது ஒரு பெரிய புரட்சி உருவாக்க முடியுதா? ஸோ இப்போ வரலாம் ப்ரெசென்ட் 76 வருஷத்துக்கு அப்புறம் 77வது முறையாக இப்போ ரெட் ஃபோர்ட்டில் நம்ம பிரைம் மினிஸ்டர் பண்ண போறாரு, ஃபிளாக் ஆக்ட் பண்ண போறாரா. இப்போ சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க? சேம் சில பீப்புள் வந்து சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து யூனிட்டி தான் இந்தியான்னு சொல்றாங்க, சில பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹிந்துத்துவா இந்தியான்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இருந்த டிவிஷன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ இந்தியன் லீடர்ஸ் வந்து இந்தியாவோட ஃபியூச்சரை டுவர்ட்ஸ் யூனிட்டி கொண்டு போகணும், அந்த யூனிட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து மக்களுக்கு சொல்லணும். ஐஎன்ஏ ட்ரையல் அப்போ ரெட் ஃபோர்ட்டை சுற்றி மக்கள் வந்து ஒன்று சேர்ந்தாங்களே, ரிலீஜியஸ் பேஸ்ட் இல்லாமல் ஃப்ரீடம் பேஸ்ட் ஒன்றா சேர்ந்தாங்களே, அந்த யூனிட்டியை மறுபடியும் கொண்டு வரணும். இந்த ஆர்டிக்கலில் சசி தரூர் பேசுகிறார். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிக்கல் எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஃப்ரீ டைமில் படிங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஆர்டிக்கல்.